Hi friends, welcome to my channel Learn English. வெல்கம் டு மை சேனல் லேர்ன் இங்கிலீஷ். நம்ம சேனலில் கிராமட்டிக்கல் ஐட்டம்ஸ் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதில் எரர் ஸ்பாட்டிங் பார்ட் 5 நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எரர் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது ஒரு வாஸ்டான ஒரு டாபிக். ஸோ அதில் இவ்வளோ தான் வரும் அல்லது இது தான் வரும் அப்படின்ட்டு டெஃபினட்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஸ்டில் காமனாக நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்குறோமோ ஸோ அதில் இருந்து சிலதை வந்து பிக் பண்ணி நான் வந்து வீடியோஸாக போட்டிருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் வீடியோ ஃபார் எரர் ஸ்பாட்டிங். Now we'll go to the sentences. First question, one of these cycle is defective. One of these cycle is defective. So one of these அப்படின்னு வந்துச்சுனாலே ஸோ அது பக்கத்தில் வரக்கூடிய அந்த subject should be in plural form, right? So இங்கே singularல cycle இருக்குது. So we should change it into cycles. The answer will be one of these cycles is defective. Next question, a kind teacher always makes us to learn better. ஸோ இதில் அடிக்கடி நம்ம வந்து மிஸ்டேக் கமிட் பண்ணுவோம். ஸோ டூ வந்து யூஸ் பண்ணுறதுல ஓகே. ஸோ இங்கே அஸ் வரும்போது மேக்ஸ் அஸ் லேர்ன் பெட்டர் தான் வரணுமே தவிர இங்கே வந்து டூ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தி ஆன்சர் வில் பி a kind teacher always makes us learn better. Next question, I have great confidence on you. So confidence, the word, it should always be followed by the preposition in. Great confidence in you. The answer will be I have great confidence in you. Next question, neither the secretary nor the manager were available. So whenever two subjects are combined using nor, then the verb should be in singular, but here the verb is in plural. So nor வச்சு ரெண்டு சப்ஜெக்ட் கம்பைன் பண்ணும்போது அந்த verb வந்து சிங்குலராக இருக்கணும். ஸோ இங்கே செக்ரட்டரி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, த மேனேஜர் அப்படிங்கிற இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ரெண்டு சப்ஜெக்ட்டையும் நம்ம கம்பைன் பண்ணி நார் அப்படிங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணதுனால நம்ம வேர்ப் வந்து எதில் இருக்கும், சிங்குலரில் இருக்கும். ஸோ தி ஆன்சர் வில் பி neither the secretary nor the manager was available. Next question, my uncle is richest man in the village. My uncle is richest man in the village. So richest அந்த வேர்டு, ஸோ அது வந்து அட்ஜெக்டிவ். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ வெனவர் த சூப்பர்லேட்டிவ் டிகிரி கம்ஸ் தேர் ஷுட் ப்ரிசீட் த சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஃபார்ம். ஸோ எப்போல்லாம் நம்ம வந்து அட்ஜெக்டிவில் சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஃபார்ம் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த அட்ஜெக்டிவ் ஃபார்முக்கு முன்னாடி நம்ம வந்து த வந்து போடணும். ஸோ ஹியர் வி டோன்ட் ஃபைண்ட் த. தி ஆன்சர் வில் பி my uncle is the richest man in the village. Next question, time and tide waits for no man. So here time is a separate entity and tide is a separate entity. We use and. So andங்கிற conjunction யூஸ் பண்ணும்போது subject becomes plural. So the verb should also be in plural, but here it is in singular. So time, டைடு ரெண்டுமே நம்ம வந்து டைம்னா காலம், டைடுனா அலை அல்லது ஓதம்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ அந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், ரெண்டு டிஃப்ரெண்ட்டான நவுன்ஸ். டைம்ங்கிறது வேறு, டைடுங்கிறது வேறு. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட்டான நவுன்ஸை வந்து ஆண்ட் வச்சு கம்பைன் பண்ணும்போது அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலர்லேருந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அப்போ நம்ம வேர்ப் வந்து ப்ளூரலாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ தி ஆன்சர் ஃபார் திஸ் வில் பி டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன். Next question, the dog fell along the river. So dog fell along the river. So இங்கே along வந்து நம்ம வந்து ப்ரிப்போசிஷன் வந்து நம்ம ராங்காக யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் dog fell into the river, உள்ளே தான் அது வந்து டாக் வந்து என்ன செய்யும், உள்ளே தான் விழும். ஸோ இங்கே வந்து ப்ரிப்போசிஷன் இஸ் ராங். ஸோ the answer will be the dog fell into the river. Into means inside. Next question, a American lives near my house. So it's a common one, an American, because an should be used before a vowel sound. So the answer will be an American lives near my house.
Next question. He left this place an hour ago. He left this place an hour ago. So in English we have many words which have silent letters. So here in HOUR, it's not hour, it's hour, because H is silent. So automatically the pronunciation will start only with vowel sound. So pronunciation வந்து ஆர் அப்படிங்கும்போது ஆ அப்படிங்கிற அந்த vowel sound வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. So before a vowel sound we must put an. So automatically before ஆர் we must put an. But here it's wrong. So the answer for the sentence will be he left this place an hour ago. Next question. He is a MLA. Here also he is a MLA. Here an, we must use an before MLA because the pronouncing M, a sound is there. That's a vowel sound. So here before MLA we must use an. The answer will be he is an MLA. Next question. I found an 1 rupee coin in the road. I found an 1 rupee coin on the road. So here you may wonder ONE is given, but the vowel sound, is it the vowel sound? No, it's not the vowel sound. Here we must pronounce ONE as one, B sound, not O. Right? So here we use only V sound. So before consonant sounds we must use only a. So the answer will be I found a 1 rupee coin on the road. Next one. He is good athlete who performs well. So for this we can have two answers. The first one is he is a good athlete who performs well. So whoever performs well will be a good athlete. So in that meaning we can put a before good, and the answer can be like this: he is a good athlete who performs well. Then second answer can be he, who is a good athlete, performs well. So here we use the relative pronoun who. So here we use who to explain a particular person. So see, that person who is a good athlete, he performs well, right? So here it is used to explain about the person he. So first one, யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு குட் அத்லெட். ஸோ தட்ஸ் த ரீசன் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஃபார் த செகண்ட் ஆன்சர், he who is a good athlete performs well, right? So somebody is performing that, so he is a good athlete. Okay, so first of all we gives importance to his performance. Second one, we explain who a good athlete is. So the answers for the sentence is he is a good athlete who performs well. Second answer is he who is a good athlete performs well. Next one, I am absent yesterday. So here yesterday is given, it's in past tense, so the verb should also be in past tense. So we write was. I was absent yesterday. The next one, I cannot drive as fast as Rahul. So here this is degrees of comparison, we use adjective here. So I cannot drive as fast as Rahul. So this is the positive degree, and in positive degree we have the verb is in negative form, that is we have not in the verb. So whenever not is in the sentence, we should use so before the adjective. So in I can drive as fast as Rahul அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன செய்யலாம், ஆஸ் போட்டு எழுதலாம். பட் ஹியர் நாட் வரும்போது நம்ம வந்து அந்த ஆஸுக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா ஸோ வந்து போடணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதே மாதிரி நோ அதர் கேர்ள் இந்த கிளாஸஸ் ஸோ ப்ரில்லியன்ட் ஆஸ் ஷீ அப்படின்ன மாதிரி கூட நம்ம சென்டென்சஸ் பார்ப்போம். ஸோ இப்போ காமனாக எல்லோரும் ஆஸ் ப்ரில்லியன்ட் அப்படின்ட்டே போடுறாங்க. நோ வந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து பாசிட்டிவ் டிகிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ வென் தேர் இஸ் நாட் ஆர் நோ in the positive degree, it should be followed by the
ஸோ அதில் வந்து நம்ம ஸோ அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு போஸ்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் வாட்சிங் லேர்னிங் இங்கிலீஷ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட லேட்டஸ்ட் வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. லேர்னிங் இங்கிலீஷ்.